ஹாய், ஹலோ. ஸோ இன்னைக்கு என்னோட பியூட்டிஃபுல் ஃபேமிலியோட எனர்ஜியை செக் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கும்பராசி, ரிஷபராசி, கடகராசி, தனுராசி. நீங்கள் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கீங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ கும்பராசி, ரிஷபராசி, கடகராசி, தனுராசி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கும்பராசி. ஆஹா, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் கிடைக்க போது. நீங்க வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இல்ல ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம், நீங்க ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்க போது. மேபி அது வந்து பொருளா இருக்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், அல்லது நீங்க எதிர்பார்த்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு கிடைக்கவும் போகுது. ஸோ அடுத்தது ரிஷபராசி, ரேட். ஓகே, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்க மைண்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க நினைக்கிறீங்க என் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணணும், பாசிட்டிவா நினைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா அதை உங்களால பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டே இருக்கீங்க. எப்படி எலி வந்து மறைஞ்சு 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 தேடுமோ அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டே இருக்கீங்க. ஸோ சீக்கிரமே அது நடக்கும். பட் ஆனா நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா இருங்க. ரொம்ப நெகட்டிவ் தாட்ல போய் மாட்டிக்காதீங்க. எப்போதும் எலி பார்த்தீங்கன்னா அங்க எதுவுமே இல்லைன்னு நினைச்சுதான் போய் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. ஸோ அடுத்தது கடகராசி, க்ளோஸ்டு டோர். ஓகே, நீங்க ஏதோ ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயத்த உங்க லைஃப்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் போதும், அல்லது ஏதோ வேணாலும் இருக்கலாம், அல்லது எனக்கு அவங்க வேண்டாம், எனக்கு இது ரொம்ப நெகட்டிவா இருக்கு, அல்லது ஒரு ஒர்க்கு, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப், அல்லது ஃபேமிலியில யாரையோ ஒருத்தவங்களோட பேசுறத நிப்பாட்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா கொடுக்க போது. கிளைம் பண்ணுங்க. ஸோ அடுத்தது தனுராசி, கிளியர் எ ப்ளூ ஸ்கை, கிளியர் அண்ட் ப்ளூ ஸ்கை. ஸோ உங்க லைஃப்ல எந்த வித ஒரு ஒரு மேகமூட்டம் மாதிரி ஒரு பல கவலைகள் இருந்துச்சோ, எந்த ஒரு விஷயம் நீங்க கிளியரா பார்க்க முடியாம இருந்துச்சோ, இப்ப அது கிளியர் ஆக போது. நீங்க உங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு தேவையான ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு கிடைக்க போது. ஒரு ப்ளூ ஸ்கை, அதாவது நீங்க நீங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கிளியரா உங்க கண்ணு முன்னாடி என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்த போறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ்லாம். ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போட்டு கிளைம் பண்ணுங்க.